Hi viewers. இந்த வீட்டில் டிஎன் செட் எக்ஸாம் 2024 இதுக்கான அப்டேஷன் பற்றி நம்ம ஒரு லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து டெண்டர் வந்து அப்ளை பண்ணது, அதோட ப்ராசஸ் பற்றி. ஸோ இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த டிஎன் செட் எக்ஸாம் எதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அதை எம்எஸ்சி எம்ஏ எனி டிசிப்ளின் டிகிரி இதை கம்ப்ளீட் பண்ணாலும் லாஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஎன் செட்டு எக்ஸாம் வந்து எதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம காலேஜ் லெவல்க்கான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் கம்பல்சரி இந்த செட் எக்ஸாமோ இல்லை யூஜிசி சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமோ இல்லை அப்படின்னா பிஹெச்டி. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி நம்ம கிளியர் பண்ணால் தான் காலேஜ் லெவல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் இந்த டிஎன் செட் எக்ஸாம் அதாவது தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஓகேவா? ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்லெட்டுன்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து கண்டக்ட் பண்ணது ஸ்லெட்டுன்னு இருந்துச்சு, ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு செட்டுன்னு சொல்லி வச்சாங்க மருதாசா யூனிவர்சிட்டி. இந்த 2 யூனிவர்சிட்டி மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டி வந்து எடுத்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இயர்லி ஒன்ஸ். இப்போ யூஜிசிஎஸ்சி நெட்டு பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ட்வைஸு. இது செட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான். இதோட குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. நீங்கள் பிஎடும் படிக்க தேவையில்லை, இல்லை எம்ஃபிலோ பிஹெச்டி அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்து இல்லை லாஸ்ட் செமஸ்டர் அப்பியர் ஆகியிருந்தீங்களாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அதேமாதிரி ஏஜ் லிமிட்டு அப்படின்றது இதுக்கு கிடையாது. நீங்கள் ஏஜ் லிமிட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ தான் ஏஜ் லிமிட்டு, இதுக்கு மேலே வந்து இந்த ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு கிடையாது. ஏஜ் லிமிட்டும் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து வந்துடும். ஸோ அதனால் இந்த ஏஜ் லிமிட் வந்து எந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுனால நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதலாம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுத 4000 வேக்கண்ட் இருக்குது. அந்த 4000 வேக்கண்ட் வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரலாம். பட் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸாமுக்கும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து எலிஜிபிள். ஓகேவா? அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் இன் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு இது குவாலிஃபைடு. இது ரெண்டுக்குமே இந்த 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமு யூஜிசிஎஸ் நெட்டு பிஹெச்டி. இதே பாலிடெக்னிக் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சாவே அப்ளை பண்ணலாம். ஆனால் பட் இந்த 2 இதுக்கும் நீங்கள் போகணும், இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இல்லை அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த டிஎன் செட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது என்னது வேலைக்குரிய எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த டிஎன் செட்டு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெகு நாட்களாக இது வந்து இப்போ நோட்டிஃபை பண்ணாமே இருந்தாங்க. மதுரை சிதம்பரம் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஒரு தகவலை கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட் அவங்களும் கண்டக்ட் பண்ணல. இப்போ லாஸ்ட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் டெண்டரை பற்றின ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த வருடம் அந்த டிஎன் செட் எக்ஸாம் நம்மளுக்கு வருமா அப்படின்றது கரெக்டாக நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் மேபி வரலாம், இல்லை அதுக்கான தருணம் தான் உங்களுக்கு உண்டு. ஏன்னா டெண்டர் மட்டும் தான் அவங்க விட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டிஎன் செட்டோட சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரு ஏஜ் லிமிட்டு, இதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து 2024 லாஸ்ட்டில் மேபி வரலாம். மிடிலுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இப்போ ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் எய்டட் காலேஜ் போஸ்டிங் வந்து நீங்கள் போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன்ஸ். எய்டட் காலேஜ் இப்போ எய்டட் ஸ்கூலில் வந்து நம்ம எப்போ +1 +2 போகிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா எய்டட் காலேஜ் போஸ்டிங் கூட நீங்கள் போகிற வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்டுக்கான எல்லா லெவலுமே நீங்கள் போய்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர்ட் பண்ணாமல் நோட்டிஃபை பண்ணாமல் இருக்கிறாங்க. பட்டு மிக விரைவில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறவங்க இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சிலபஸ் பற்றின ஒரு தகவல் அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிஜிடிஆர்பி என்ன சிலபஸோ யூஜிசிஎஸ்சிஆருக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். இது வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து முன்னாடி கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சியில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி தான் முன்னாடி அந்த யூனிவர்சிட்டி வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருந்தாங்க. அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேபி ஃபாலோ பண்ணலாம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இப்போ பார்ட் ஏல பாஸ் பண்ணியிருக்கணும், பார்ட் பிலையும் பாஸ் பண்ணியிருக்கணும், பார்ட் சிலையும் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 3ஐயும் ஆட் பண்ணும்போது கட் ஆஃப் வந்துடணும். அப்படின்னா தான் உங்களோடது வந்து பாஸ் அப்படின்னு வரும், நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இதான் வந்து டிஎன் செட்டோட ஒரு சிம்பிளான ஒரு தகவல். சரிங்களா? அது ஆல்ரெடி பிஃபோர் ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருந்தோம், பட் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன், அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம். இது வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து பண்ணுறாங்களோ அந்த யூனிவர்சிட்டி மிக விரைவில் பண்ணாங்க அப்படின்னா இந்த காலேஜ் லைன் போகிறவங்களுக்கு, அது இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், யூனிவர்சிட்டி இது மாதிரி லைனுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்னு வீடியோ. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.